கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் கடந்த 6 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக நம்மை சுமந்து, ஒரு தாயை விட மேலாக தேற்றி, விபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் ஆமென் சத்துரு போராட்டங்களுக்கு நீங்களாக்கி இந்த 7வது மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆகிய இன்று நம்மை கூடி வர பண்ணி நாம் ஏராளமான ஆண்டவர் நன்றாக பாடி ஆராதிக்க அந்த கிருபைகளை நினைத்தும் அதை தொடர்ந்து ஏராளமான ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கவும், ஏராளமான சாட்சிகளை கேட்க ஆண்டவர் தந்த கிருபைகளை நினைத்து நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த மாதத்திலும் கூட நான் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரோடு கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு தெளிவாய் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட தெளிவாய் பேசினார். ஆகினாலே தான் அந்த வசனங்களின்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நமக்கு நடக்கப் போகின்ற அற்புதங்களை நாம் கண்டு என்ன செய்வோம், நம்ம பிரமித்து ஆச்சரியப்படுவோம். அல்லது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை அநேகர் கண்டு ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் நம்மை இந்த மாதம் மாற்றுவேன் என்று சொன்னார். குறிப்பாக சாலமோன் ராஜா கட்டின அரண்மனைகள், இன்னும் அந்த தேவாலயம், ஜெருசலேம் தேவாலயம், இவைகளை பார்க்க வந்த சேபா நாட்டு ராணி வந்து கொடுக்கின்ற ஒரு சாட்சியைத்தான் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ அதை போன்று தான் இந்த மாதம் தேவன் நம்மை மாற்றுவேன் என்று சொன்னார். அதை போன்று புதிய ஏற்பாட்டில் இந்த பேதுருனுடைய படகு, வாழ்க்கை படகு ஆசீர்வதிக்கப்படாமல் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த படகை இயேசுவுக்காக பிரசங்கம் பண்ணுவதற்கு பேதுரு கொடுக்கின்றதையும், கரையை விட்டு சற்று தண்ணீரில் அந்த படகை தள்ள சொல்லி அதில் இயேசு பிரசங்கம் பண்ணுகின்றதையும், தொடர்ந்து அவருடைய வலையை ஆழத்திலே போட சொல்கின்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பின்பு அதுவரையிலும் ஒரு மீன் கூட அகப்படாத அந்த படகில் இந்த பேதுருடைய படகும் இன்னொரு படகும் உதவி செய்ய, பேதுருடைய படகு மீன் அதிகமானபடியினால் உதவி செய்வதற்கு இன்னொரு படகை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். அந்த படகு நிரம்பும் அளவுக்கு தேவன் மீன்களை கொடுத்து பேதுருடைய வாழ்க்கை பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இயேசு மாற்றி கொடுக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கின்றேன். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையை, அவர்கள் வஸ்திரங்களை, அவருடைய பானபாத்திரக்காரரையும், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று என்று சொல்லி வாக்கு உண்மை என்று சொல்லுகிறார். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கின்றேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. நன்றி செலுத்துகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் நியாயம் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால், அவள் ராஜாவுக்கு 120 கொடுத்து அனுப்புகின்ற பொருட்களை பாருங்கள். இப்படியெல்லாம் கொடுத்து அனுப்புகின்ற காரியங்களெல்லாம் அவன் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ள காரியம் என்னவென்றால், நம்முடைய சாலமோன் ராஜா கட்டின அந்த அரண்மனைகள் மற்றும் அந்த தேவாலயத்தை கண்டு சேபா நாட்டு ராணி கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்த பொழுது அவள் வெறுமையாய் ஆச்சரியப்பட்டு போகவே இல்லை. அவள் பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகின்றதை நம்ம பார்க்கிறோம்.
ஒரு ஒரு சாலமோனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இதற்கு இவ்வளவுக்கும் சாலமோன் தேவனிடத்தில் ஆண்டுடைய ஊழியத்திற்கு வரும்பொழுது, ராஜ பதவியிலே வரும்பொழுது தேவன் சாலமோனிடத்திலே கேட்கின்றார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது சாலமோன் ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இந்த மக்களை நடத்த வேண்டிய ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் வேண்டும், ஞானம் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் தேவன் ஞானத்தையும் கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்து அதோடு கூட இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பணங்கள், பொருட்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவன் சாலமோன் ராஜாவை கொண்டு தேவனுடைய எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய அரண்மனைகளை கட்டுகிறார். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியாமல் சென்று விட்டாலும் அவருடைய மகன் ஆகிய சாலமோன் ராஜாவை கொண்டு தேவன் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாமல் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்லப்பா, இந்த நீர் சொன்னீரப்ப இந்த உலகத்திலே காணப்படுகின்ற சுவை நிறைந்த உணவுகளினால் மட்டுமல்லப்பா, என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் என் மக்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னீரப்பா. அந்த அளவுக்கு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ள வார்த்தைகள் கடந்த 7 தரம் ஆண்டவரை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள் ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களுக்குள்ளாக இந்த மாத ஆண்டவரே இதை போன்று நீரங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக, பொருளாதார செழிப்புகளை தரப்போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தப்பா, நீரங்களை வழிநடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்பா, திருமண தடைகளை மாற்றப் போகிறதற்காக நன்றி. சாலமோனுக்கு பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர், குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கிற அநேகருக்கு இன்றைக்கு சந்ததி ஆசீர்வாதங்களை தேவன் தந்து வழிநடத்த போகிறார். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை மற்றவர்கள் கண்டு அப்பா ஒரு சாட்சி சொல்லும் அளவுக்கு சேபா நாட்டு ராணி வந்து சாலமோனை கொடுத்து சாட்சி சொன்னதை போன்றப்பா, எங்களை குறித்து சாட்சி சொல்வதற்கு நீர் கிருபை தர வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆமை நன்றி ஆண்டவரே. எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கும் தகப்பனே அரண்மனைகளை கட்டுவதற்கும் தேவையான ஞானமும் உணர்வுள்ள இருதயம், தேவையான பணங்கள், பொருட்கள், ஆட்கள் எல்லாவற்றையும் அப்பா நீர் கொடுத்து வழிநடத்தி உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றினதற்காக கோடி நன்றிகள் அப்பா. ஒரு எல்லா சூழ்நிலைகளிலும் சாலமோன் ராஜா உம்மை துதிக்கின்றதையும் நன்றி செலுத்துகின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. இவைகள்தான் அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அதிகமான உம்முடைய நாம உம்முடைய ஆண்டவரே நன்றி அப்பா. அது வரையிலும் இஸ்ரவேல் மக்கள் பயணம் செய்து வரும் பொழுதெல்லாம் ஆங்காங்கு ஆண்டவரே நடமாடுகிற சபைகளாய் காணப்பட்டு ஆலயங்களாய் காணப்பட்டு கொண்டிருந்ததப்பா. ஆங்காங்கு பலிபீடங்களை உண்டு பண்ணி பலிகளை செலுத்தி உம்மை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். பின்பு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தேவாலயம் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவாலயம் கட்டப்படுகிறது. 2வது தேவாலயம் ஆண்டவரே ஆமென் நன்றி அப்பா. செருபாபேல் மூலமாக எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் மூலமாக காரியங்கள் எல்லாம் செய்கிற கோரேஸ் ராஜா எல்லாம் உதவிகரமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கின்றோம். 3வது தேவாலயம் அடுத்து கட்டப்பட போகிறதப்பா. தேவாலயம் கட்டப்படும் பொழுது தகப்பனே உடைய வருகை ஆமென் நீர் வந்து விடுவீர் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனுடைய எல்லா காரியங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. நன்றி உம்முடைய நாமப்பா. இஸ்ரவேல் நாட்டிலே மறுபடியும் 3வது எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கான ஆண்டவரே ஆமென் பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாக ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்கிறதை வேத பண்டிதர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். தகப்பனே உம்முடைய திட்டங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. உம்முடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. ஆமென் ஆமென் நிறைவேற போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நீ எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதா. கர்த்தருந்த நாளில் கூட உடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளில் கூட 1 ராஜாக்கள், நாளாகமம் போன்ற இந்த அதிகாரங்களிலெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம் என்றால் ஆமாம் அதிகமாக இந்த கட்டுமான பணிகளை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள முடியும்.
இதனால் எல்லா பகுதிகளுக்கும் நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனை முதலாவது அவர் என்ன செய்யும், அவர் சாலமன் ராஜா இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவருடைய பின்னணியத்தில் இருந்த சில ரகசியங்கள் என்னவென்றால், அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தகப்பனாய தாவீதை போன்று ஆராதனைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பாருங்கள், இந்த 3வது அதிகாரம் ஒரு அர்ப்பணிப்பின் அதிகாரமாக இருக்கிறது. 10வது அதிகாரம் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்கின்றதாக இருக்கின்றது. 3வது அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்கின்ற காரியம் என்ன பாருங்கள். சாலமன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் பாருங்கள் அப்படியே கீழே வரும்பொழுது 4வது வசனத்தில் அவன் அந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். பாருங்கள், இவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம். இப்போ என்னென்னா, யாரையுமே கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால், மேன்மைப்படுத்த வேண்டுமானால், மகிமைப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் முடியவே முடியாது. 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். அதே அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்கள், அதனுடைய கீழ் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அடுத்து பாருங்கள், அந்த ஒரு துதிக்கின்ற ஒரு அனுபவம், ஒரு 1000 சர்வாங்க தகன பலி. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் என்று போகும் பொழுது முதலாவது நம்ம நல்ல கர்த்தரை துதிக்கின்றவர்களாய் மாற வேண்டும். என ரட்சித்தவரை துதிக்கிறேனப்பா. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு என்பது இந்த உலகத்திற்கு எவ்வளோ விலை மதிப்பு கொடுக்க முடியுமோ அதை விட அதிக விலை மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை தான் நமக்கு தேவன் அந்த சிலுவையிலே அவர் பிதாவினிடத்திலிருந்து வாங்கி நமக்காய் தந்திருக்கின்றார். அப்போ அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைகளில் அங்கம் வகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சீக்கிரமாக கர்த்தர் சபை மக்களை சேர்ப்பதற்காய் சீக்கிரமாக அவர் கடந்து வருகிறவராகி காணப்படுகிறார். பாருங்கள், முதலாவது அந்த பலி செலுத்துகிற அனுபவம். சர்வாங்க 1000 சர்வாங்க தகன பலிகளை அவர் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் ஒரு சர்வாங்க தகன பலியாக நாம் ஜெபத்திற்கு வரும் பொழுது முதலாவது நம்ம துதிக்க வேண்டும். 2வது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னுடைய மனைவி, பிள்ளை, ஆண்டவர் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் வாழ்கிற எங்களுடைய மாவட்டம், மாநிலம், எங்களுடைய தேசத்தை ரட்சிங்கப்பா ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பரிசுத்தத்துக்கு எதிரான காரியங்களே எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. இப்படி ஜெபிக்கின்ற ஒரு அந்த அனுபவத்தை நாம் உருவாக்கி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது என்ன செய்ய வேண்டும் என்றால் வல்லமானை கட்ட வேண்டும். நமக்கு எதிராக வருகிற எல்லா ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நம்மை விட்டு நம்ம கடிந்து கட்டி இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய நாமத்தினாலும், இயேசுவின் பெயர், அந்த நாமம் என்பது அவருடைய பெயர் இயேசு என்கின்ற பெயரை சொல்லி நாம் வல்லமானை கட்ட வேண்டும். இயேசுனுடைய அந்த இரத்தத்தின் வல்லமையை கொண்டு அதை போல் நமக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை நிறைவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆகையினாலே தான் பாருங்கள் அவருடைய கட்டின அந்த சர்வாங்க தகனபலி. இன்னும் பாருங்கள், எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு அங்கு ஷெக்கினா மகிமை நிறைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாளாகம புத்தகங்களில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியர்கள் கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ஷெக்கினா மகிமையினால் தேவன் சாலமனுடைய ஆலயத்தை நிரப்புகிற கட்டின ஆலயத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். காரணம் என்ன? 1000 சர்வாங்க தகன பலி, சமாதான பலிகளை எல்லாம் செலுத்தி அவர் என்ன செய்கிற கடமைகளை சரிவர நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். 2வது அவனுடைய சாலமனுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார் என்றால் எப்பொழுதும் ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவத்தை வைத்திருந்தார். பாருங்கள், அதே 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் அந்த பலிகளை எல்லாம் செலுத்தின பின்பு தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான்.
பாருங்க, தன்னோடு இருக்கிற ஊழியக்காரர் விசுவாச மக்கள் எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறாராம்? விருந்து கொடுக்கிறார், உணவு கொடுத்து மகிழ்விக்கின்றார். ஒரு நன்றி, அது ஒரு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இளைய குமாரன் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தகப்பனார் தண்டனைகளைத்தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக கட்டி அணைத்து இரக்கம் பாராட்டி பழைய வஸ்திரங்களை மாற்றி புது வஸ்திரங்கள், உயர்ந்த வஸ்திரங்கள், கொளுத்த கண்டை கொண்டு வந்த அணிகின் உயர்ந்த வஸ்திரங்களை போடுகிறார்கள், போட்டு அழகு பார்க்கின்றார்கள். இப்படிலாம் நடந்திருக்குமா? திருப்பி வரும் பொழுதுதான் காரியம் நடக்குது. எப்போதுதான் நாளில் ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு அனுபவத்தோடு கூட இந்த சாலமன் ராஜா என்ன செய்தார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பின்பு எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறவராக காணப்படுகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஒரு டெஸ்டிமனி. சாலமன், என் தகப்பனாய் தாவீது என்னும் அது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே அவர்களுடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். சாலமன் என்ன பண்ணுகிறார்? தகப்பனை கனம் பண்ணுகிறார். பேரண்ட்ஸை என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வரும், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய என் தகப்பனாய் தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவர அறியாத ஒரு சிறு பிள்ளை என்று சொல்லுகிறார். சிறு குழந்தையாக இருக்கிறேன் நான், நீர் தெரிந்து கொண்டதும், அப்படி தான் தொடர்ந்து சொல்லுகிறார், தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை அடங்காததும் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தவர்களும் ஏராளமான இந்த உமது ஜனத்தை நியாயம் விசாரி யாரிலை கூடு. இப்படிலாம் அவர் சொல்லிக்கொண்டே வந்து அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சரியா சாலமன் ராஜா, உன்னுடைய ஜெபம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி உடனடியாய் சொல்லுகிறார். சாலமன், நீ இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு உகந்த, தேவனுடைய பார்வையில் ஏற்ற விண்ணப்பமாயிருந்தது. இன்றைக்கு உகந்த நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்றால், தகுதியற்ற ஜெபங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒருவேளை எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன், 10வது வகுப்பு படித்த ஒரு மாணவனை ஒரு மாவட்டத்திற்கு அவரை கலெக்டராக கொண்டு வர வேண்டும் என்றால், ஆமாம், அது இந்த உலகத்திலேயே நடக்காத ஒரு காரியம். அப்படி என்றால் ஆண்டவர் நீதியும் நியாயமும் உள்ளவர், நேர்மையானவர், உண்மையுள்ளவர், உத்தமமானவர். அப்போ அதுக்குன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு கலெக்டர்னா ஒரு IAS வரைக்கும் படிச்சுட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு கலெக்டராக என்ன பண்ண ஒரு மாவட்டத்தை ஆளுகை செய்கிற ஆட்சியாளராக கொண்டு வருவார். ஆகையினாலே தான் பாருங்கள் என்ன செய்கிறார் என்றால், அந்த கேட்ட விண்ணப்பம், சாலமனுடைய ஜெபம் கரெக்டாக இருந்தது. பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பம், ஏற்ற விண்ணப்பமாக இருந்து, ஆகையினால் தேவன் அவனை நீ நீடித்த நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, சத்துருக்களின் பிராணனை கேட்கவில்லை, இந்த காரியத்தை நியாயம் விசாரிக்க ஏற்ற ஞானத்தை கேட்டுக்கொண்டு உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானம் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் பின்பு உனக்கு பின் எழும்போது இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இப்படி தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதெல்லாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுகிறதுண்டா, சாலமனை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த திட்டத்தை எப்பொழுது கொடுக்கிறார் என்றா, இந்த ஆலயம் கட்டுமான பாருங்கள், அவர் நித்திரை செய்கிற நேரத்தில் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் தெளிவாக பேசுகின்றதை பார். சாலமனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அப்போ ஒரு சொப்பனத்தின் வழியாக சாலமன் ராஜாவோடு கூட தேவன் செய்ய வேண்டிய திட்டங்களை தெளிவாய் அவனுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றி விடுகின்றார். அதனுடைய தொடர்ந்து அடுத்த பகுதியில் அதே அதிகாரத்தில் நீ கீழே 16வது வசனத்திலிருந்து வரும்பொழுது 2 பெண்கள் வந்து ஒரு குழந்தைக்காக வாதாடுகின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும். சாலமன் ராஜா ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், இவர்களுக்கு நான் என்ன பதிலை சொல்ல வேண்டும்? இப்போ கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பெரிய பட்டயத்தை ஆயத்தம் பண்ணு, இந்த குழந்தையை கொண்டு வர சொல், 2 துண்டாக வெட்டி 2 பேருக்காய் கொடு, இப்படி என்று சொல்லி உடனடியாக இப்படி வரும்பொழுது அந்த உண்மையான அந்த குழந்தையின் தாய் சொல்லுகிறாள், இது என்னுடைய குழந்தை தான், ஆனால் எனக்கு வேண்டாம்,
இந்த குழந்தை சாகிறதை விட உயிரோடு இருக்கட்டும், அவளை வைத்துக்கொள். அப்போ உண்மையான குழந்தை இது இந்த குழந்தையின் தாய் யார் என்று அறிந்து அந்த குழந்தையை கொடுத்து விடுகிறார். அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து என்ன செய்கிறார் என்றால் நடத்தி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்பு, அது நிமித்தம் சாலமன் ராஜாவினுடைய கீர்த்தி என்னாகிறது, தேசமெங்கும் பரவுகிறது, சேபா நாட்டு ராணிக்கு கடந்து போகிறது. இதை அறிந்து அவள் வருகிறாள். வரும்பொழுது என்ன செய்கிறாள், வரும்பொழுது சாலமனுக்கு என்ன செய்கிற பெரிய காரியங்களை கொண்டு வருகிறார். அப்படி கந்தவர்கள் கொண்டு வருகின்ற காரியங்கள், அந்த அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்ரீ ராஜாவாகிய சாலமனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து என்ன பண்ணுகிறார்கள், கொடுத்து அடுத்த 12வது வசனத்தில் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலையும் தம்பூரங்களையும் உண்டாக்கினான். அப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ இதனடா நம்ம பாடல் ஆராதனைக்கு தன்னுடைய தகப்பன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரோ அதை விட அதை முக்கியப்படுத்தி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன, சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அவர் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன, ஞானத்தை கேட்ட. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நாம் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்து நிறைவேற்ற வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டுமானால் எல்லாவற்றுக்குமே ஞானம்தான். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக சாலமன் ராஜாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், எருசலேம் அந்த அரண்மனைகளை கட்டுகிறார், எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறார். ஆனால் அந்த கட்டுமான பணிகளிலே சிறந்த ஒரு நிபுணராக மாறி சேபா நாட்டு ராணி வந்து பார்க்கும் பொழுது என்ன செய்தார் என்றால் அவள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த மாதம் தரப்போகிற ஆசீர்வாதங்கள் எப்படி மாறப்போகிறது என்றால் நம்ம பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் நம்மை மாற்றப் போகின்றார். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? சாலமன் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டதை போன்று நம்மை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அது அவராகவே சாட்சி கொடுக்கவில்லை. என்ன செய்கிறார் என்றால் இன்னொரு நாட்டு ராணி மூலமாக அவள் நேரடியாய் வந்து பார்த்த பொழுது அவளுக்கு சொல்லப்பட்டது 50% தான். இதில் பாதியாக எனக்கு சொல்லவில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். பின்பு இங்கு வந்து பார்த்த பொழுது ஏராளமான கட்டுமானம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய பொருளாதாரங்களை பெருக்கப் போகிறார். பொருளாதார செழிப்புகளை தந்து நிச்சயமாக இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்து நம்மை பார்க்க வருகிறவர்கள் நம்மை கண்டு சாதாரணமாய் ஆச்சரியப்பட மாட்டார்கள். பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் மாற்றப் போகின்றார். அப்படி எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? விரும்பினால் இந்த நாளிலும் முதலாவது ஆண்டவரை துதியுங்கள், 2வது நன்றி செலுத்துங்கள், 3வதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த ஷெக்கினா மகிமைக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். தேவன் கட்டின அந்த தேவாலயம் என்ன செய்கிறது என்றால் ஒரு ஷெக்கினா மகிமை, அதுதான் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த அபிஷேகத்தினுடைய ஆழம், ஷெக்கினா மகிமை. இந்த ஷெக்கினா மகிமையை குறித்து நிறைய ஊழியர்கள் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். சாம்ஜபத்தர் எழுதின ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது நம்ம அந்த புக்கை வாசிக்கும் பொழுதே அந்த ஷெக்கினா மகிமைக்குள்ளே கடந்து போய்விடுகிறோம். அந்த அளவுக்கு அவர் ஜபத்தில் இருந்து எழுதியிருக்கிறார். இதை போன்றுதான் பாருங்கள், அது ஒவ்வொரு வேத வசனங்களும் ஆமென் என்றும் நிறைவேறுகின்றவைகளாய் காணப்படுகின்றன. என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எங்கெல்லாமோ நாம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்றி தரப்போகிறார். 2 சாலமனுக்கு மனைவியை கொடுத்தவர், பிள்ளைகளை கொடுத்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் திருமண தடைகளை மாற்றி குழந்தை செல்வங்களை தந்து நம்மை சாட்சியை நிறுத்தப் போகிறார். 2வதாக நான் சொன்னது போன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை மட்டும் அங்கே பேதுருவும் கூட பிரமித்து ஆச்சரியப்படுகிறத நம்ம பார்க்கின்றோம். அவருடைய சீமோன் பேதுரு அதை கண்டு 9வது வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவரும் பிரமிப்புண்டான படியினால், அப்படி பிரமித்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என்ன செய்கிறார்,
பேதுருடைய படகை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் இதுவரையிலும் ஒன்றுமே அகப்படாமல் இருக்கலாம். பேதுருடைய படகில் அதுவரையிலும் ஒரு மீன் கூட இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை. ஆனால் நீங்களும் நான் அப்படி இதுவரையில் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் பேதுரு மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் இயேசு என்ன செய்கிறார், அந்த கினசரேத்து கடற்கரையில் வரும்பொழுது கடற்கரை மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பேதுருடைய படகை தெரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், இந்த படகை சற்று அந்த கரையிலிருந்து அவன் தண்ணீருக்குள்ளே கொண்டு வா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையோடு இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவ போராட்டங்கள், இன்னும் தேவன் விரும்பாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது தான் நம்முடைய படகில் இயேசு ஏறி நின்று பிரசங்கம் பண்ண முடியும். பிரசங்கம் பண்ணி விட்டு சொன்னார், அதற்கு பின்பு அவர் சொல்கிறார், உன்னுடைய வலையை ஆழத்திலே இந்த வாழை போட்டவுடன் வலை நிரம்பத்தக்க மீன்கள் கிடைத்து ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், ஐயோ சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லு. அந்த ஒரு பாவியான மனுஷனுக்கே இவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்கிற அளவுக்கு பேதுருடைய வாழ்க்கையில் அவன் படகை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்காய் கொடுக்கும் பொழுது நம்முடைய வலையை இதுவரையிலும் ஜெபித்ததை விட இன்னும் ஆழமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது இதுவரையிலும் ஒரு 3 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்திருக்கலாம். ஆனால் சற்று ஆழம் என்றால் என்ன அர்த்தம், இன்னும் 2 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்கும் பொழுது இதுவரையில் 1 மணி நேரம் ஜெபித்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து 2 மணி நேரம் அல்லது 3 மணி, ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை ஆழப்படுத்த தேவன் விரும்புகிறார். இதுவரையிலும் காணிக்க நம்ம கொடுத்ததை விட இன்னும் அதிகமாய் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு 1 மடங்கு ஆசீர்வாதம் அல்ல 200 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து பேதுருவே பிரமித்து மீன் பிடிக்க திறமையான ஒரு மனிதர் தான் பேதுரு. பின்புதான் தேவன் அவனை என்ன செய்கிறார், என் பின்னே வா, மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீசர்களுடைய பட்டியலில் பேதுருவை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த நாளில் கூட ஒரு விசை ஆண்டும் ஒரு விசை இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதை போன்றுதான் இவ்வளோ நம்ம இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத ஒரு மீன் கூட கிடைக்காத பேதுருடைய படகை போன்று வாழ்க்கையை போன்று ஊழியத்தை போன்று நம்முடைய காரியம் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த பேதுருடைய படகை எப்படி 2 மடங்கு கூட ஆசீர்வதித்து அவன் பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவர் மாற்றினதை போன்று தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். இந்த நாளில் கூட ஒரு விசை அப்பா என்னையும் அப்படி மாற்றும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள், எத்தனை ஆண்டவரே எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அப்பா. பேதுருடைய படகை ஆசீர்வதித்த ஆண்டவர் ஜெப நேரத்திலிருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஊழியங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஆண்டவரே ஒரு விஷயங்களை நம்முடைய கரங்களில் எல்லாரையும் நம்ம ஜெபிக்கலாம். நாளில் ஒரு விசை ஆண்டவர் நமக்காக அற்புதம் செய்வதற்காக ஆண்டவர் சாலமன் ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர் எப்பொழுதுமே உம்மை துதிக்கின்றதும் நன்றி செலுத்துகின்றதும் ஆண்டவரே நன்றி அப்பா இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவோடும் வாழ்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். நாளிலும் ஆண்டவரே அரண்மனைகளையும் எருசலேம் தேவாலயத்தையும் 1வது எருசலேம் தேவாலயத்தையும் கட்டுவதற்கான ஒரு கிருபை கொடுத்து வழிநடத்தி ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை ஆண்டவரே சாலமனுக்கு கொடுத்து அப்பா நீர் ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். சேபா நாட்டு ராணி வரும் பொழுது அவள் ஆண்டவர் சாலமன் கட்டின அரண்மனைகளை கண்டு அப்பா அவள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனாள் அப்பா. அதை போன்று நீர் எங்களை ஆசீர்வதித்து அப்பா நீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை மற்றவர்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதாக நீர் எங்களை மாற்ற வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆசீர்வாத தடைகள் இந்த நாளோடு ஆண்டவரே
பொருளாதார தடைகள், கடன் பிரச்சனைகள், அப்பா வியாதிகள், சாப கட்டுகள் இந்த ஜெப நேரத்தோடு முடிந்து போவதாக. இது வரையிலும் காணப்பட்ட ஒரு வெறுமையான படகப்பா, ஒன்றுமில்லா ஒரு ஆசீர்வாதம் இல்லாத படகு, ஒன்றும் கிடைக்காத பேதுருடைய படகை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, மன சோர்வோடும் சரீர பலவீனங்களோடும் பொருளாதார பிரச்சனைகளினாலே கடந்து வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அப்பா நீங்கள் எங்களை மாற்றப் போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக, ஒரு விஷயம் மன இறங்குவீராக, ஒரு விஷயம் மன இறங்குவீராக. தேங்க்யூ. இப்பொழுதே உடைய வல்லமை கடந்து செல்கிறதற்காக நன்றி அப்பா. எல்லா ஆசீர்வாத தடைகளை நீங்கள் மாற்றப் போகிறதற்காக நன்றி. எல்லா விதமான சாப கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே விடுதலை தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. சாலமன் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினதை போன்றப்பா, ஆண்டவரை விருந்து செய்ததை போன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஷெக்கின்னா மகிமைக்குள் நிறைந்து வாழ்ந்ததை போன்று எங்களுடைய வாழ்க்கை மாற நீங்கள் கிருபை தந்து வழிநடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கொடான கோடி நன்றிகளப்பா. ஒரு விஷயங்களை உடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆண்டவரை நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென்.